Habibis, welcome back to another video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். ஃப்ரைடே நல்லபடியா போயிட்டு நமாஸ் பண்ணிட்டு இறைவனை வேண்டிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டு வந்துட்டோம். இந்த ஃப்ரைடேல நம்ம என்ன டிஷ் பண்ண போறோம் அப்படினா பீஃப் பிரியாணி. ஓகேவா? இன்னைக்கு பீஃப் பிரியாணி நான் செய்ய போறேன். மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கேன், சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன், எக் பிரியாணி பண்ணியிருக்கேன், மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருக்கேன். பீஃப் பிரியாணி அது வரைக்கும் பண்ணதே கிடையாது என்னுடைய லைஃப்பில். ஸோ சாப்பிட்ருக்கேன், எக்கச்சக்கமாக சாப்பிட்ருக்கேன், பட் ஆனால் பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பீஃப் பிரியாணி நான் பண்ண போகிறேன். அது என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு லைட்டாக குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் ஒரு இடத்துக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த இடம் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. தேவையான ஃபர்ஸ்ட் ஐட்டம்ஸ் வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, தக்காளி. அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் ஸ்பைசஸ் போட்டுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ஸ்பைசஸ் போடுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி செம்மையாக இருப்பா. ஓகேவா? இது வந்து பிளாக் கார்டமன், பெரிய ஏலக்காய். அப்புறம் இது வந்து பிளாக் ஸ்டோன் பேப்பரா என்னமோ சொல்லுவாங்களே, இது தெரியுதா உங்களுக்கு? இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏலக்காய், பச்சை ஏலக்காய். அப்புறம் இது வந்து இது என்ன பேர் என்னமோல, ஸ்டார், நட்சத்திரப்பூ. அப்புறம் கிராம்பு, அப்புறம் பட்டை, பிரிஞ்சி இலை. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே, இது பேர் என்ன, ஜாதி பத்திரியா என்னமோ ஒன்று, ஜாதி பத்திரி தான் நினைக்கிறேன், ஜாதி பத்திரியோ பாதி பத்திரியோ. சரி, இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்பைசஸை ரெடி பண்ணிடுவோம். ஓகே, ஸ்பைசஸ்லாம் உள்ளே போட்டாச்சு. அது கொஞ்சம் நேரம் அதோடைய மசாலா, அதனுடைய வாசனைகள் இறங்கட்டும் அந்த எண்ணெயில். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் போட்டாச்சு. ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு மூடி போட்டு உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். உப்பு வந்து நம்ம அந்த அயோடின் உப்பு இருக்குல்ல, வெள்ளையாக இருக்கும் உப்பு, சுகர் வெள்ளை, அப்புறம் உப்பு வெள்ளை, இந்த மாதிரி சோறு வெள்ளை, இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிற எந்த ஐட்டமே நம்ம வந்து சாப்பிட வேண்டாம், நம்ம உடம்புக்கு கெடுதல். ஸோ அதனால நான் வந்து ஹிமாலயன் சால்ட் வாங்கியிருக்கேன், பிங்க் சால்ட். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து அந்த வெங்காயத்தில் போட்டு வதக்கலாம். ஸோ நமக்கு எப்போதுமே பிரியாணின்னா முட்டை இருக்கணும். முட்டை இருந்தால் தான் அது வந்து பிரியாணி கம்ப்ளீட் ஆகும். முட்டை இல்லை அப்படின்னா பிரியாணி கம்ப்ளீட் ஆகாது. அது எந்த பிரியாணி இருந்தாலும் சரி, மட்டன், சிக்கன், பீஃப், ஃபிஷ்ஷு, ப்ரானு, இது மாதிரி எந்த பிரியாணி இருந்தாலும் சரி, பிரியாணின்னா நமக்கு முட்டை இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து முட்டையை அதுக்கே போட்டாச்சு. இந்த முட்டையில் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா எண்ணெய் ஊற்றினா தான் அது வந்து நம்ம உரிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பீஃப் வேக வச்சதில் ஸ்பூன் போட்டாச்சு. ஸோ இதில் 2 ஸ்பூன் போட்டால் போதும். தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம பீஃபை போட்டோம்னா அந்த தக்காளியோட சாறு அந்த பீஃபில் இறங்கணும். ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? பீஃப்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு கறியாக இருந்தாலும் தக்காளியை போட்டுட்டு உடனே கறி போட்டுருங்க. ஸோ அந்த தக்காளியோட சாறு, அந்த தக்காளியோட ஜூஸி அந்த கறியில் இறங்கி சாப்பிடும்போது அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே, ஸோ தக்காளி போட்டாச்சு. அடுத்து நம்ம பீஃப் எடுத்து போட்டுருவோம். ஓகே, இப்போது தக்காளி, பீஃபு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 20 மினிட்ஸ் அதில் நம்ம வந்து வேக வைப்போம், அந்த ஜூஸிலாம் இறங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுடலாம். ஓகே, இந்த 20 மினிட்ஸில் நம்ம முட்டையை உரிச்சிட்டு வெங்காய பச்சடி, வெங்காய சாலட் செஞ்சுட்டு ரெடி ஆகிடுவோம். ஓகே, கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுடலாம். ஃபினிஷ். வா, பீஃப் பிரியாணி ஒரு வழியாக பண்ணி முடிச்சாச்சு. எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அவ்வளோதான், இன்னும் ஒரு 10 நிமிஷம் போட்டால் கொஞ்சம் ரெடி ஆகிடும்.
ஓகே, முட்டை, வெங்காய பச்சடி, ஆல் ஓவர். ஸோ சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வெளியே போகலாம். ஓகே, அடா 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 அடா, பா பா பா, மஷல்லா மஷல்லா. என்ன பிரியாணி, என்ன பிரியாணி. பேசாமல் நானும் ஒரு பிரியாணி ஷாப் ஆரம்பிச்சலாமான்னு பார்க்குறேன். ஹர்ஃபா பிரியாணி, என்ன சொல்கிறீங்க? பா, வாசம் கையிலே நிற்கிது. ஓ, முடியல. ஒரு பிரியாணி ஷாப் ஆரம்பித்து இர்ஃபானை கூப்பிட்டு ரிவ்யூ கொடுத்தோம்னா பிச்சுக்கும். என்ன சொல்கிறீங்க? முடியல. ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. ஏதாவது ஒரு படத்தை கிட்ட பார்த்துட்டு தேவாரா வந்திருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ தேவாரத்தை படத்தை பார்த்துட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஈவினிங் போல் கிளம்புவோம். ஓகே, ஒரு குட்டி தூக்கம், அற்புதமான ஒரு சுகம். நல்லபடியாக தூங்கி எந்திரிச்சு இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் மொத்தம் 195 195 கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகேவா? இந்த 195 கண்ட்ரிஸ்க்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு லேண்ட்மார்க் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஸ்னா ஈஃபில் டவர், இந்தியானா தாஜ்மஹால், அதுக்கப்புறம் ஈஜிப்ட்னா பிரமிடு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பில்டிங்கோ இல்லை ஒரு இடமோ ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கும். ஸோ அந்த லேண்ட்மார்க் நம்ம எங்கன்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது இந்த நாடு, இது இந்த நாட்டில் இருக்குது, இது ஃபேமஸ்ஸு, ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். இந்த எல்லா லேண்ட்மார்க்கும் ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், அதங்க தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 23 கிலோமீட்டர்ஸ், 24 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ அந்த ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஒரு பார்க் இருக்குது. ஸோ அங்கே போய் என்னென்ன லேண்ட்மார்க் இருக்குது, எந்தெந்த ஊரோட லேண்ட்மார்க் இருக்குங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. நானும் நம்ம சேனலை பில்ட் பண்ணுறதுக்காக என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன். ஒரு ரீச் இல்லை. லாஸ்ட் வீடியோ ரோலெக்ஸ் வீடியோ போட்டேன். இந்த ரோலெக்ஸ் வீடியோ அவ்வளோவா சரியாக போகலை. ஸோ பார்த்து சப்ஸ்கிரைபர்ஸ், நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் பார்த்து பண்ணி விடுங்கள் அம்மா. ஸோ நம்ம அந்த லேண்ட்மார்க்கு இது சொன்னோம்ல, லேண்ட்மார்க் பார்க்குன்னு சொல்லிட்டு, இந்த லேண்ட்மார்க் பார்க் வந்து இதுக்கு முன்னாடியே ஃபேமிலி இருக்கும்போது போயிருக்கிறோம். அம்மா போயிருக்கிறோம். இப்போது மறுபடிக்கும் உங்களுக்காக போய் பார்க்கலாம். அப்போ போகும்போது உங்களுக்காக நான் வீடியோ எடுக்கல. ஸோ இப்போ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லேண்ட்மார்க் பார்க், அந்த பார்க்கு பேரே லேண்ட்மார்க் பார்க் தான். என்னையா படம் எடுக்கிறீங்க, என்னையா படம் எடுக்கிறீங்க? இப்போ தான் கங்குவா பார்த்துட்டு போகிறேன். அந்த லேண்ட்மார்க்கு சரி வந்து பார்த்துக்கலாம், சரி வராது, இது ஃபுல்லாக நம்ம பார்த்தோம்னா மண்டை காஞ்சிரும். இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்ததுக்கே எனக்கு மண்டை காஞ்சிச்சு. இப்போ நான் அதை ஃபுல்லாக பார்த்தேன்னா அங்கே நான் போகும்போது மறுபடியும் கத்திக்கிட்டு தான் போகணும், வா வான்னு. என்னையா படம் எடுக்கிறீங்க? சத்தியமாக சொல்கிறேன் சிவா, நீங்கள் அவுடேட்டட் ஆகிட்டீங்க. வீரம் படம் வந்துச்சு பாருங்க அஜித்தை வச்சு. ஸோ அதோடையே நீங்கள் வந்து வேற கதையை யோசிச்சு ஒரு நல்ல ஒரு கதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணியிருக்கணும். ஆனால் அது ஒரு தொடர்ந்து அஜித்தை வச்சு நீங்கள் 3 படம் பண்ணீங்க, 4 படம். அது இப்போ சூர்யா வச்சு பண்ணுறீங்க. என்ன கதை கிடைக்கலன்னா தயவுசெய்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கதை கொடுக்குறேன். சத்தியமாக படம் நல்லாவே இல்லை, உண்மையிலே நல்லாவே இல்லை படம். இந்த படத்துக்காக தான் நீங்கள் நாடு நாடாக ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக போனீங்கன்னு நான் நினைக்கிறேன். கடைசியில் எங்கள் நாட்டுக்கும் வந்தீங்க, ரியாத்துக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணீங்க. என்ன சொல்கிறது, ஆதிவாசிகள் 1000 வருஷத்துக்கு உண்டான போன ஒரே சத்தமாக இருக்குது. கேட்டால் ஆதிவாசிகள் அந்த காலத்தில் அப்படி தான் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க. கதையே இல்லையே படத்தில், கதையே இல்லையே. எவ்வளவோ சரி, என்னமோ சரி விடுங்க. இந்த கோடிக்கு நீங்கள் பட்ஜெட் 3000 கோடி, 300 கோடி 400 கோடி போட்டு எவ்வளவோ சூர்யா ஃபேன்ஸ்லாம் எவ்வளவோ பண்ணி 1000 கோடி பட்ஜெட்டு, கண்டிப்பாக 1000 கோடி கலெக்ஷன் ஆகும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. என்னமோ போங்க பாஸ். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், படம் ஒர்த்து இல்லை, சத்தியமாக ஒர்த்து இல்லை.
பார்ப்போம். அவருடைய நெக்ஸ்ட் படம் பார்ப்போம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்ட்டு. ப்ரொடியூசர் ஞானவேல்ராஜ் கூட கண்டிப்பாக படத்துக்கு சக்ஸஸ் மீட்டுக்கு நாங்கள் இதே மாதிரி ஃபங்க்ஷன் வைப்போம் அப்படின்னு சொன்னா போல. டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட் எல்லா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு இங்க நடக்கும். சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுக்கோங்க. திருப்பி கொண்டு வரேன். நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன். தேங்க்யூ. நீங்க வச்சாலும் வைப்பீங்க. ஓடாத படத்துக்கு நீங்க வந்து வச்சு கூட ப்ரமோஷன் பண்ணுவீங்க. காசு இருக்கு உங்ககிட்ட. போங்க பாஸ், நீங்க வேற ரொம்ப காமெடி பண்றீங்க. பொதுவா இந்த ஹைப் ஏத்துற படமே இப்படிதான் மொக்கையா போதோ. என்ன செய்யறது? நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப், அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் இருக்குல்ல, அந்த 20 நிமிஷத்துலயே வேற கதையை நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா படம் சூப்பரா இருந்திருக்கும். கோவால இருந்து அந்த பையனை கடத்துற மாதிரி, அந்த பையன் யார் என்ன ஏது, அவன் பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்னு அந்த ஆதிவாசிக்கு வராம வேற இடத்துல கொண்டு போனீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். நடுவில் ஆதிவாசியை கூட்டி வந்து ஒரு மாதிரி பண்ணி விட்டீங்க. சரி, என்னமோ போங்க, உங்களுக்கு அந்த கதை தோணி இருக்கு, பிடிச்சிருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். வந்து விட்டோம். இதுதான் அந்த லேண்ட்மார்க் பார்க்கு. ஸோ இதுலேருந்து நம்ம ரைட் எடுத்து ஒரு யூட்டர்ன் அடித்தோம் அப்படின்னா இந்த லேண்ட்மார்க் பார்க்குக்கு நம்ம வந்துடலாம். ஓகே, ரைட் எடுப்போம். ரைட் எடுத்துட்டு வருவோம். பார்க்கு தாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அட பாவிகளா, அட பாவிகளா, நம்பி வந்தேனையா உங்களை நான். எப்போயா க்ளோஸ் பண்ணீங்க? இந்த பார்த்தீங்களா, வேர்ல்ட் சைட்ஸ் பார்க். வேர்ல்ட் சைட்ஸ் பார்க். ஆஹா, க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. போச்சா? வாட்டுடு க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. பார்க்கலாம் சொல்லிட்டு ஆசையாக வந்தனே. இப்போ என்ன செய்யறது? ஒன்றுமே புரியலையே. எங்கே போகிறதுன்னு தெரியலையே. மணி கரெக்டாக 5 போகுது. சரி வாங்க, ஏதாவது ஒரு காஃபி கடை கிடைச்சா, காஃபி ஷாப் இருந்தால் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் யூடியூப் பார்த்துட்டு கிளம்புவோம். ஸோ சேட். லெட்ஸ் கோ டு காஃபி ஷாப். டெக்ஸடோன்னு ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அந்த காஃபி ஷாப் போயிட்டு காஃபி வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன், வேஸ்ட்டாக போச்சு. லெட்ஸ் கோ. தான் நம்ம என்றைக்குமே வந்து ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு செய்யவே கூடாது. நம்ம ஆசைப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா இப்படி தான் புஷ்ஷுன்னு போகுது எல்லாம். அட போங்க பாஷ். சிக்கன் இருக்கு, மெசாஜ் இருக்கு, ஸ்டார்பக்ஸ் இருக்கு, அரபிகா காஃபிக்கு இருக்கு, டெக்ஸடோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். எஸ், டெக்ஸடோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நமக்கு டெக்ஸடோ கிடைச்சிடும். எங்கேயா காணோம்? இன்னும் போகணுமோ ஒரு வேளை. வந்துவிட்டோம் காஃபி ஷாப் டெக்ஸடோ காஃபி. எங்கே பார்க்கிங் போட்டு போகிறது? வாங்க பார்க்கலாம். கைவினை பொருட்கள்லாம் அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. மரத்துலேயே டெக்ஸடோ வேற லெவலில் இருக்குது. ஒவ்வொரு காஃபி ஷாப்லையுமே அதோட ஆம்பியன்ஸ் மட்டும் சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்திருக்கிற காஃபி ஷாப் வந்து டெக்ஸடோ. இந்த காஃபி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. சோஃபாலேருந்து, வால்லேருந்து, அதுக்கப்புறம் அவங்க கப்ஸ்லேருந்து எல்லாமே ஒயிட்லேயே, பியூர் ஒயிட்டில் ரெடி பண்ணி, ஃப்ளோரு, அதுக்கப்புறம் மேலே சீலிங் எல்லாமே ரெடி பண்ணி, அதில் பிளாக் கலர் லைட்ஸ் கொடுத்து, சைடில் ஒரு மரம் வச்சு, அப்புறம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேம். இது நான் ஒன்று வாங்கிட்டு போனேன் வீட்டுக்கு, அதை வச்சு விளையாடுறதுக்காக. இங்கே வரவங்க வந்து எப்படியும் லேட்டாகவும், நிறையா காஃபி ஷாப்னாலே நிறையா உட்காந்து பேசுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஆம்பியன்ஸில் புக்ஸு, விளையாடுறதுக்கு, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு காஃபி வாங்கணும் அப்படின்னா மணிக்கணக்காக உட்காந்து பேசலாம். ஸோ அதுதான் காஃபி ஷாப்பு. நல்லாயிருக்கு. இந்த காஃபி ஷாப்போடைய ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க வாங்கிட்டு போகலாம்.
ஓகே, ஒரு ஒரு ஸ்பானிஷ் எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணியும் வாங்கியாச்சு. அதை குடிச்சிட்டு வெளியே உட்காந்தேன். சரியான ஆம்பியன்ஸு, சூப்பர் ஆம்பியன்ஸு. ஸோ அந்த வெளியே உட்காந்துட்டு அந்த காற்றை ரசிச்சுக்கிட்டு காஃபி சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். ஹாய் ஹபீபீஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு கைவினை பொருட்கள், கையாலேயே செஞ்ச ஒரு பொருட்களுடைய ஷோரூமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஒரு பெரிய கடை, மிகப்பெரிய கடை. அந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நான் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து வேறு கடைக்கு, அதாவது வேர்ல்டு சைட்ஸ் போகலான்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணேன். ஸோ அங்கே போக முடியாத காரணத்தினால ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு டெக்ஸோடரில் காஃபி சாப்பிட்டு அப்படியே இங்கே பார்க் பண்ணிட்டு வரும்போது இந்த கடையை பார்த்தேன். உள்ளே பார்த்தோன்னா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சரி, அப்படியே உங்களுக்காக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இதில் என்னென்ன இருக்குது எது இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இதான் அந்த கடை பேர் வந்து ரிசின் ஆர்ட். ஓகேவா, செஸ் போர்டு வச்சுருக்காங்க ஸ்டார்டிங்லேயே. வாவ், இது வந்து இந்த டேபிள்லேயே செஞ்சுருக்காங்க. அழகாக டேபிள்லேயே செஞ்சு சூப்பராக, மரத்துலேயே செஞ்சு சூப்பராக வச்சுருக்காங்க. இப்படி நின்றுக்கிட்டே விளாட்லாம். ஃபஸ்ட்டு மூவ், அதுக்கப்புறம் இங்கேருந்து மூவ் அடித்தாச்சு. ஸோ இது நல்லாயிருக்கு. செஸ் போர்டு நிறையா இருக்குங்க. செஸ் போர்ட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மரத்துலேயே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு பீஸு பா, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோன்ட்டு? 670 ரியாலு, 690 ரியாலு. இது வந்து பசில்னு நினைக்கிறேன். இது ஒரு 322. எல்லாமே விலை அதிகமாக இருக்குது. வா ஆர்ட்டு பார்த்தீங்களா? பா, செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. வா கிளாஸ் துண்டு அல்லாஹுன்னு எழுதியிருக்கு. இது ஃபுல்லாகவே செஸ் போர்டு தான். வாவ், இது எலக்ட்ரானிக் செஸ் போர்டு. இது யோனோ. இந்த மாதிரி ஒரு கண்ணாடியை வாங்கி ஒரு பெரிய வீட்டில் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அந்த லெவலில் இருப்பா. இது எவ்வளோ தெரியுமா? 990 ரியாலு, 1000 ரியாலு. இது என்ன கேம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த கேம்லாம் தெரிஞ்சால் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது, அதனால தான். இங்கே என்ன வச்சுருக்காங்க? வாவ், மரத்துலேயே அழகாக சூப்பராக செஞ்சு செம்மையாக இருக்குங்க. உட்டன் இது வால் கிளாக். இது வந்து நமக்கு இது வேர்ல்டு மேப்பா இல்லை சவுதியா மேப்பான்னு தெரியல. ஓப்பா, இவ்வளோ பெரிய கிளாஸ் பாருங்க. முடி ஃபுல்லாக ஆர்ட்டு, பெயிண்டிங்ஸ் செம்மையாக இருக்குங்க. பெயிண்டிங்ஸ்லாம் பா. இதுதான் ஹிந்தியில் சித்தாரே. எல்லாம் ஆர்ட் ஒர்க். செஸ் போர்டு தான் அதிகமாக இருக்குது, நல்லா செஸ் விளையாடுறதுக்கு. இது என்னன்னு தெரியுதா? ஈஜிப்ட். ஓகே, இப்படி உள்ள வந்தோம் அப்படின்னா எங்கப்பா இதில் என்னமோ போட்டிருக்காங்க பாருங்க. இது டேபிளில் வச்சு சாப்பிட்ற மாதிரி. ஃபுல்லாக மரம். என்ன மரம் தான் தெரியல. ஆனால் வா இங்கே பார்த்தீங்களா? இந்த குதிரையோட தலை இருக்குல்ல, அந்த தலையை அப்படியே வச்சு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காவது கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த வீட்டுக்கு வா பாட்டில் வைக்கிற ஸ்டாண்டு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? இங்கே ஒரு பாட்டில். இந்த பார்லலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பாட்டில் வைக்கிற ஸ்டாண்டு. இதுவும் ஒரு ஆர்ட்டு, மரத்துலேயே ஆர்ட் பண்ணியிருக்காங்க சூப்பராக. ஐஃபில் டவர். இது ஒரு மரம், ஃபுல்லாக மரத்தை அப்படி வெட்டி. வா இது ஞாபகம் இருக்கா? என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளாக வாங்கி வீட்டுக்கு வச்சுக்கலாம் போல் இல்லை? அழகாக இருக்குது. ஆனால் விலை கூடையாக தான் இருக்குது எல்லாமே.
கைவினை பொருட்கள் இந்த மாதிரி நம்ம ஊரில் நம்ம எக்கச்சக்கமாக பார்த்துருப்போம். வாட் மேக்ஸ் யூ டிஃப்ரெண்ட் மேக்ஸ் யூ பியூட்டிஃபுல். ஷோகேஸில் வைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பொருட்கள் நிறையா இருக்குது. வாவ், இதெல்லாம் வந்து எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மரம். மரத்தை செஞ்சு அது மேலே ஒரு கண்ணாடி மாதிரி வச்சு இந்த டீ ஷாப்பு டீ இது ஆனால் இதெல்லாம் தாங்குமா உட்காந்தா? அதுதான் ஒரு மேட்ரு. தாங்குமா தெரியவில்லை. பா பா செம்மையாக இருக்குங்க. ஐயோப்பா வேற லெவல். Awesome. உட்காந்து பார்க்குமா? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஸ்கொயர் டேபிள் கான்ஃபரன்ஸ். நல்லா உட்காந்து பேசுறதுக்கு சூப்பராக இருக்குது. அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த மேனேஜர் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் போட்டு உட்கார மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டேபிளை போட்டு உட்காந்தோம்னா பா. ஐயோம்மா, இவ்வளோ பெரிய மெழுகுவர்த்தி பார்த்தீங்களா? மெழுகுவர்த்தி ஸ்டாண்டுங்க, இவ்வளோ பெரிய மெழுகுவர்த்தி ஸ்டாண்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதெல்லாம் என்ன மரம்னு தெரியலையே எனக்கு. மரத்தை எப்படி டிசைனாக வெட்டியிருக்காங்கல்ல? இந்த டிசைனுக்கு ஏற்றாப்ப அந்த மரத்தை வெட்டினதுக்கு அந்த டிசைனுக்கு ஏற்றா போல் கிளாஸ் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுதா? அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். பா பா பா. இது வந்து என்னன்னு தெரியுதா? இது வந்து அல்லுலாவில் இருக்கிற ஒரு பாறை, யானை மாதிரி இருக்கும் இந்த பாறை. அல்லுலாவில் அதை செதுக்கி இந்த மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. இது எலிஃபண்ட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதை. வாவ் வாவ் வாவ், சூப்பர் நைஸ், ஆமாம். ஸோ இந்த ஆர்ட் பேர் வந்து ரிசின் ஆர்ட். ரிசின் ஆர்ட். வாவ் வாவ், ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட. ஓ ஐயோ, ஓகே ஹபிபீஸ், ஏதோ நினச்சி எங்கேயோ போய் ஏதோ பண்ணி ஏதோ ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கூடவே இருங்க. ஓகே, அண்ட் தென் பாய் பாய் பாய். சைனிங் ஆஃப் அர்ஃபா விலாக்ஸ்.